முட்டையிலேருந்து குழி பணியார மாதிரி செஞ்சு அதை கிரே மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடு. பணியாரம் நல்லா பந்து மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ போட வந்திருக்கோம். நாங்கள் வந்து பொங்கல் வச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து நாங்கள் சிராவில் மஞ்சிட்டு போனோம். யாரெல்லாம் சிராவில் மஞ்சிட்டு வந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து முட்டையிலேருந்து குழி பணியார மாதிரி செஞ்சு அதை கிரே மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். சரி வாங்க அது எப்படி செய்யுங்கிறத பார்த்துடலாம். முட்டை வந்து பணியாரம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஆம்லேட்டுக்கு வந்து ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் வந்து நல்லா வெட்டிக்கலாம். பொடியாக வெட்டிட்டு இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த வெங்காயத்தை வெட்டி தரியா, வெங்காயத்தை வெட்டி நல்லா உரிச்சுக்குவோம். இங்கே பாருங்க வந்து முட்டை பணியாரம் செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், புளி பணியாரம் மண்ணில் செஞ்சது. இதெல்லாம் வெங்காயத்தை உரிச்சுக்கிறோம். இங்கே வாடா தக்காளி வந்து வெங்காயத்தை உரி. தக்காளி இங்கே தான் இருக்குது. அங்கே என்ன சாக்கு வாடா. ரொம்ப நாளாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தக்காளி எங்கன்னு கேட்டீங்க. இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீடியோவுக்கு வர முடியலை. இன்னைக்கு தான் வீடியோவுக்கு வந்திருக்காரு. முடிஞ்ச பார்த்தீங்கன்னா வெங்காயத்தெல்லாம் தோலெல்லாம் உரிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து பீஸாக வந்து வெட்டி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வெட்டிக்கலாம். வெங்காயத்துக்கு நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி நறுக்கணுமோ அந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கலாம். ஓகே, நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இது நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து விதவிதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்து போகிறோம். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோன்னு. ஏன்னா விதவிதமாக டிஷ்லாம் செஞ்சு போட்டுட்ருக்கோம். கமெண்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணி போடுங்க, சிக்கன் பிரியாணி, நண்டு பிரியாணி, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. 5K சப்ஸ்கிரைப் வர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ எங்களுக்கு 5K சப்ஸ்கிரைப் தர்றீங்களோ அப்போக்கெல்லாம் எந்த பிரியாணியாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்வோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம பொடியாக வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்தியில் ஒரு சட்டியில் கொட்டிக்கிறோம். ஓகே ரைட், இந்த நீட்டிக்கிட்டே இரு. அடுத்து வந்து இதில் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அதே மாதம் எப்படி மொத்தம் வந்து 10 முட்டை வந்து எடுத்துருக்கான் பணியாரம் செய்கிறதுக்கு. இதில் குழி வந்து எத்தனை குழிடா இருக்குது? 7 குழி இருக்குது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டிட்டோம். அடுத்து பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். பச்சை மிளகாயும் வெங்காயம் மாதிரியே பொடிசாக வெட்டிக்கலாம். அப்போ தான் நான் சாப்பிடையில ஒன்றும் தெரியாது, உரப்பு தெரியாது. பார்த்தீங்கன்னா வந்து பொடியாக இருக்குன்னா வந்து பச்சை மிளகாய் வந்து அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டோம். கடைசியாக வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நல்லா வந்து கிண்டிக்கிடுவோம். இப்படி வச்சுக்கிட்ட வாடா, இப்படி வச்சு கிண்டிக்கிடுவோம். முட்டை ஆம்லேட்டு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி வந்து இருக்கு. முட்டையை வந்து நல்லா கலக்கி எதனியாச்சு. இப்போ தேவையான வந்து உப்பு போட்டுக்கலாம். அதையும் தாயா, இதுவே அதிகம் தானே, பார்த்துங்க இதை தான் போட்டுக்குவோம். போதும்ல? ரைட், உள்ளே போட்டுக்குவோம். பத்தலாம் கேட்டுக்க. அடுத்து வந்து என்னடா, பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதாவது மிளகுத்தூள். அப்படியா?
காற்றுல பறக்குதுடா. இப்படி பிடிச்சி கொட்டியா 2 கையில? இல்லை கரெக்டான பொசிஷன் போதும்ல. நல்லா போடியா. எல்லாத்தையும் விட்டுறா அப்பனா. ஓரளவுக்கு போடு. இப்போ இப்படி ஓகே ஓகே தேவையான அளவு போட்டுக்கிட்டோம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதையும் அப்படியே கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடி பொடி இதைத்தான் சொன்னேன். அடுப்பு மட்டை எடு வேணும். இந்த இதை வச்சுக்கலாம்ல அந்த இருக்கடா எடு. என்ன அது நன்றா இங்கே பாருங்க மட்டைக்காடியில் நண்டு கிடக்கு. உசுரா இருக்கு. இந்த காட்டில் உயிரோட தான் இருக்கான், செத்து போய் நடக்குது. இல்லை இதுக்குள்ள எப்படி வந்துச்சு பாருங்க. அதை கொண்டே விடு. அடுப்பு 10,000 எடுத்தா அதுக்குள்ள நண்டு கிடக்க மக்களே. இதை விட்டுருவான் தேவையில்லது. இந்தா உனக்கு வேணா இந்தா தக்காளி வேணுமா அவன்கிட்ட கொடுப்போம். நான் ஓலை மட்டும் நல்லா எடுத்து வை. அதுக்குள்ள வைங்க. ஆமாம் பற்ற வச்சுட்டீங்கன்னா என்ன அப்படி வச்சீங்கன்னா அப்புறம் நெருப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே நம்பர்களே பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டோம். அடுத்து வந்து சட்டியை வச்சு நம்ம வந்து குழிப்பணியார சட்டியை வச்சு அதுக்கப்புறம் குழிப்பணியாரை ஊற்றுவோம். மக்காய் சட்டி வச்சுட்டான். இப்போ வந்து நல்லா சூடு ஏறட்டான். சூடு ஏறினோன்னா லைட்டாக வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம உடச்சி வச்ச முட்டையை வந்து அதில் ஊற்றி வந்து எடுத்துக்கிறோம். சட்டி சூடாயிடுச்சு மக்களே. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுப்பு இவ்வளோதான் எரிக்காதீங்களான்னு கேட்டீங்களா? யாரா கையை உள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னா ஒவ்வொரு குளிக்கில் ஊற்ற மொத்தம் ஊற்றிட்டேன். இந்தாங்க சட்டி கிராஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிராஸாக தான் இருக்கு. காடு விடுங்க அப்படி தான் இருக்கும். சோசை ஊற்றுற மாதிரி ஆகிடுச்சு. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏரியா எடுத்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இருங்க பாய். இருன் பாய். முடிச்சு விட்டீங்க. இந்த தீதா உனக்கு எனக்கே தெரியாது. கிண்டாத 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ கிளச்சின்னா ஒரு மாதிரி ஆகிக்கிறோம். சட்டி என்ன கொஞ்சம் தூக்கணும். அந்த வருஷம் மனசிட்டு மாடு கூட்டாங்க போகுது. இல்லைடா பார்த்தீங்கன்னா அந்த குளிப்பு நேரத்துக்குள்ள வந்து ஊற்றணும். மேலாப்பில் உள்ளே வந்திருக்கு. மேலே வேக மாட்டேங்கிட்டுருச்சு. திருப்பினாலும் திருப்ப வரல. ஏரியா நான் திருப்புற ஏரியா இப்படி எடுத்து என்ன இப்படி திருப்பணும். அவனே அது நண்பர்களே இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுன வந்து புளிக்கான யாரும் வரல. இங்கே பாருங்க பொரியல் ஆயிடுச்சு. இறங்கி சட்டிடா இதில் ஏற்றதை பாருங்க. யாருக்கும் தெரியல. மறைச்சி வச்சுருக்கேன் உள்ளுக்கு. நான் மாற்ற விட்டேன்டி மறைச்சதை. மக்களை நான் அப்பயே திருப்போன்னு சொன்னேன். இவங்க தான் என்னைய போட்டு படுத்தி இங்கே கெடுத்து விட்டாங்க. அடுத்த ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து சாமில்ரா. சாமில் பார்த்துட்டாண்டா. அவ்வளோதான் பெரிய ஆப்பா வச்சு விட்டீங்க. நமக்கு 45 மச்சான் அந்த வருது. அது பயங்கரமாக நிறைய அடுத்த ரவுண்டு பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாதம் பேசி உண்டாயிட்டேன் மனே. அதனால இது இல்லை முக்கிய மக்களே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ரவுண்டு பர்ஃபெக்டாக ஊற்றிட்டோம். எடுத்து அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாம். அது போடுங்க எப்படா போடுறாங்க. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்க
ஓகே மக்களே, இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டை பணியார மாதிரி இருக்கு. இப்போ தான் கரெக்டாக இருக்கு. அனந்தடி குளிக்கல ஊத்து ஐயா, அது என்னமோ தண்ணி வடிஞ்ச மாதிரி. எங்கயா மக்களே பாத்துக்கங்க, இதுதான் குழி பண்ணியா கரண்டிக்குறா. கரண்டில் நமக்கு செட் ஆகாது, சாச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ கெடுத்து விட்டு போயிடுவாரு. இது பர்ஃபெக்டாக இருக்குடா. வெங்காயம் ஒழுங்கா விழுது. எஞ்சாரா மழை விழுது அருமையாக. மழை இந்த வெளியில் ஓடுது. இது லைட்டாக ஊற்றிக்கிறேன். சூப்பராக ஊற்றுது. மக்களே யார் ஊற்றுறது நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரண்டியா சட்டியா? இந்த ஊற்றிடுச்சு. இல்லை அப்படி தாண்டா முன்ன பண்ண. அப்படியா இதில் ஊற்றி என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். எப்படி நல்லா இருக்கேன். சட்டியிலே ஊற்றுவோம். சட்டியே நல்லா இருக்கு. நானே ஊற்றுக்கிட்டேன் மக்களே. நான் தான் வின்னர் ஆஃப் த பணியாரம். வின்னர் ஆஃப் த பணியாரம். அவர்கிட்டே பணியாரம் அவர் கிடையாது. விறகு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவோம். முதல்ல வந்து திக்குன்னு எரிஞ்சு கருகி போச்சு. அதனால அந்த ரெண்டு விறகாக ஆக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மக்களே, அதனால அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது எங்கான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் அப்பயே தின்னுட்டோம். அடுத்து யோசனை விட தான் இருக்கு. அதை தான் மசாலா போட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கறி வைக்கிறதுக்கு வந்து நம்ம தக்காளியும் வெங்காயம் வெட்டிக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வெட்டி அங்கே இருக்குது. அடுத்ததாக அந்த தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த வச்சுருக்கோம் பாருங்கள். மகளே பார்த்தீங்கன்னா அந்த கறி வைக்கிறக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க மண் சட்டியில் எல்லாம் செய்ய போகிறோம். இங்கே அடுப்பில் உள்ள வச்சு சட்டி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். அடுத்து வந்து வெங்காயத்தை தக்காளி எடுத்து போட்டு வதக்கணும். எண்ணெயை ஊற்றணும். முதல்ல எண்ணெயை ஊற்றுங்க. ஓகே மக்களே, இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். சட்டி காட்டுது. சட்டி காஞ்சிருச்சு. சார் சீரகம் இல்லையா? எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி வச்சமா சரிங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடு நல்லா கொதிச்சிருச்சு. மண்சட்டியில் அப்படித்தான் இருக்குமா படிக்காதோ? நானா சொல்கிறேன், நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றிடாம. இப்போ வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா பொன்னிறமாக இருக்கும். எண்ணெய் எல்லா வெங்காயத்துலேயும் படுற மாதிரி கிண்டி விட்டாச்சு. அப்படியே நல்லா வதங்கட்டான். கொஞ்சம் எடுத்து சட்டியா மக்களை சட்டி ஆடுது. இப்போ இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது அந்த தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் வதக்க சூப்பராங்க. இதை நானும் வந்து சமைச்சு வைக்கிறீங்க. சுடுது அதனால பச்சை மிளகா போட்டாச்சு. இதையும் நல்லா கிண்டி வதக்கிக்குவோம். சுட்டு பிடிச்சி நல்லா நேர்ப்ப குறைச்சிருங்க. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து அதை பச்சை மிளகா போட்ட வரைக்கும் தான் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்தெல்லாம் கட்டாகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மிளகா பொடி போட்டு நல்லா கிண்டி எடுத்துருக்கோம். அதை கரம் மசாலா போட போகிறோம். கரம் மசாலா தூள் போட்டுக்குவோம். அப்படி கொட்டுறானே விடு. கொட்டுறா நல்லா இருக்கும். கரம் மசாலா நல்லா இருக்கும். கொஞ்சம் போடணும். மக்களே பசங்க தான் சாப்பிட்றோம். அதனால நல்லா காரமாக இருக்கணும்னு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது நல்ல ஒரு இதில் வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் போட்டு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். உப்பு எடுங்க. உப்பு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுவோம். லைட்டாக தண்ணி ஊற்றுக்க. ஊற்று சும்மா ஊற்று.
இன்னும் கொஞ்சம் ஊற்றி தண்ணி வத்தி வரும்ல, வத்தி வரும்போது கரெக்டாக இருக்கும். சரி மணி என்ன கரெக்டாகும். இல்லை கரண்டி ஓட்டக்கரண்டி அதை கீழே கொட்டுதா கீழே. உப்பு போட்டு அடுத்து உப்பு போட்டுக்கலாம். பத்தாது போடு, அப்படியே கொட்டு. பத்தாது எப்படி கரெக்டாகணும். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கங்க. அளவுக்கு அதிகமாக போட்டால் ஒன்றுத்துக்கு பண்ண முடியாது. ஓகே மக்களே, இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இவங்க எல்லாத்தையும் இதுக்குள்ள இறக்கிக்கலாம். மேலே நடக்கிறான் பாரா. அதானே அமுக்கடா உள்ள போட்டு அமுக்கடா அவனை. இடம் பத்தையப்பா. இப்போ லைட்டாக அப்படியே கிண்டிக்கலாம். உடச்சது உருண்டையே. சாரி. ஏன் நண்பர்களே, இங்கே பாருங்க, நம்மளோட முட்டை குழிப்பானியாராக கிரேவி வச்சாச்சு. நல்லா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ இறக்கிக்கலாம். நம்மளோட முட்டை குழிப்பானை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க விலையை வரிசை பரிமாறிக்கலாம். ரொம்ப உள்ள போகாத. கணக்கில் போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை பணியாரம் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறான். எடுங்க ஆள் எல்லாரும் எடுங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பிடுவோம். ஏற்ற வேண்டிய முட்டை இங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட போகிறான். அப்போ அப்படி வேறு லெவலில் இருக்குது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கோம். பார்த்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வேற லெவல். நல்லா இருக்கு. மக்களே, அருமையாக இருக்குது மக்களே. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் நல்லா காரமாக வச்சுருக்கோம். உண்மையிலே இந்த பாருங்க, பணியாரம் நல்லா பந்து மாதிரி இருக்குது. சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மிளகாய் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. இப்போ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ இலையை வலிச்சு நக்கிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அது கரண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.